இப்போ நம்ம வந்தே பாரத் நுழைஞ்சிருச்சு. இந்த வண்டி வந்து வண்டலூர் தாண்டின அப்புறம் தான் நம்ம ட்ரெயின் எடுப்பாங்க. இதுதான் சென்னையிலிருந்து திருநெல்வேலி செல்கின்ற ட்ரெயின் நம்பர் 20665 சென்னை திருநெல்வேலி வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ், பாப்புலர்லி நோன் அஸ் ஷின்கன்சேன் ஆஃப் இந்தியா. 20 பெட்டிகளை கொண்ட இந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆல்ரவுண்ட் டிமாண்டட் ட்ரெயின். குறிப்பாக மதுரை திருநெல்வேலி வரைக்கும் சூப்பராக ஃபுல்லாக கும்பலாக தான். பண்டிகை நாட்களில் பார்த்திங்கன்னா இந்த இடம் கிடைக்கிறதே கஷ்டம். இப்போ அந்த வண்டி இங்கே வந்துருக்குது பாருங்கள். இது வந்து மல்டிபிள் யூனிட்டட் ஃபுல்லி ஏர் கண்டிஷன்டு ஷேர் கார் ட்ரெயின். மணிக்கு பார்த்திங்கன்னா 130லேருந்து 150 கிலோமீட்டர் வரைக்கும் செல்லக்கூடிய ட்ரெயின். குறிப்பாக குறைந்த நேரத்தில் அதிக விரைவாக செல்ல 2 இடங்களை இணைக்கக்கூடிய ரயில். இப்போ திருச்சிக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 ஹவர்ஸ் ஜேர்னியில் 4 ஹவர்ஸில் இந்த ட்ரெயின் போயிடுது. என்னுடைய ஸ்டாப்பிங் என்னென்னா வந்தே பாரத் இங்கேருந்து பார்த்திங்கன்னா சென்னை, எக்மோர், தாம்பரம், விழுப்புரம், விருதாச்சலம் இப்போ ரீசெண்டாக சேர்த்துருக்குறாங்க, திருச்சிராப்பள்ளி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், கோவில்பட்டி, திருநெல்வேலி ஆகிய ரயில் நிலையங்களில் இந்த ட்ரெயின் நிற்குது. இப்போ அந்த ட்ரெயின் வந்து இங்கே 2 நிமிஷம் நிற்கும். ஏன்னா இங்கே அதிக அளவு ஆட்டோமேட்டிக் டோர். இது பார்த்திங்கன்னா தான் அந்த டோர். இப்போ இந்த ஆரஞ்சு கலர் இருக்குது பார்த்திங்கன்னா தான் டோர், ஆட்டோமேட்டிக் டோர் க்ளோசிங். ட்ரெயின் ஒவ்வொரு ஸ்டேஷனுக்கு வரும்பொழுது கேட் டோர் தானாக திறக்கும். ட்ரெயின் கிளம்பும்போது மூடும். 2 பக்கமும் இன்ஜின் இருக்குது இதுக்கு. ரயில் புறப்பட்டு விட்டது பாருங்கள். வந்தே பாரத் ட்ரெயின் புறப்பட்டுச்சு பாருங்கள். இது ஒரு மோஸ்ட்லி டிமாண்டட் பப்ளிக். ஃபஸ்ட் 8 கோச்சாக இருந்தது, 16 கோச்சாக, இப்போ 20 கோச்சாக மாறி இருக்குது. ஒவ்வொரு பெட்டியிலும் பார்த்தீங்கன்னா செல்ஃப் ப்ரொப்பல்டு இன்ஜின்ஸ் இருக்குது. அது மூலமாக தான் இயங்குது. இது வந்து 2 பக்கமும் இன்ஜின் இருக்கும். மல்டிபிள் யூனிட்டட் இன்ஜின் கிடையாது, 2 பக்கமும் செல்ஃப் ப்ரொப்பல்டு இன்ஜின்ஸ் இருக்குது. அந்த இதாக பாருங்கள். ஆத்ம நிர்பார் திட்டத்தின் கீழ் தயாரிக்கப்பட்டது.